சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன இளவரசே, அவன் ஏதோ வினோத விலங்கை பார்ப்பது போல் உங்களை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். யார் இவன்? தெரியவில்லையடா. இவனை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கிறது. உடனே நாம் இங்கிருந்து ஓடிவிட வேண்டும். எப்படி ஓடிவிட முடியும்? நம் கால்களையும் கைகளையும் தான் அந்த காட்டுவாசி பயல்கள் கட்டி போட்டு விட்டு போயிருக்கிறார்களே. போனவர்கள் நம் துணிமணிகளையும் அல்லவா களவாடி கொண்டு போய்விட்டார்கள். நாம் அணிந்திருந்த ஆடைகளையாவது விட்டு சென்று இருக்கலாம். அதையும் கழற்றி விட்டு அவர்களின் காட்டுவாசி உடைகளை அல்லவா அணிந்து விட்டு போய்விட்டார்கள். உன்னுடையாவது பரவாயில்லையடா. எனக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் இந்த அரைகுறை ஆடையை பார்த்தாயா? இன்னமும் இவன் ஏதோ மிருகத்தை பார்க்கிற மாதிரியே என்னை பார்த்து கொண்டிருக்கிறானடா. இவனிடமிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றடா. எப்படி உங்களை நான் காப்பாற்ற முடியும்? என்னையும் தானே கட்டி வைத்திருக்கிறார்கள். அடே, எதற்கடா இவன் என் மேல் வைத்த கண்ணை வைத்தபடி அங்கே இங்கே அசைக்காமல் ஒன்றும் பார்த்து கொண்டிருக்கிறான்? இளவரசே, இந்த காட்டுவாசி உட்கார்ந்து இருக்கும் கோலத்தை பார்த்தால் இவன் நரமாமிசம் சாப்பிடும் காட்டுவாசி கும்பலை சேர்ந்தவன் போல் இருக்கிறான். நரமாமிசம் சாப்பிடுகிறவன் என்றால் மனிதர்களை சாப்பிடும் கூட்டத்தை சேர்ந்தவனா? ஆமாம், பாருங்கள், அவன் மூக்கு அவ்வப்போது விடைத்துக் கொள்கிறது. அவன் உங்களை அங்கிருந்தே வாசம் பிடிக்கிறான் போல் தோன்றுகிறது. நீ சொல்வது உண்மைதானடா. இவன் என்னை முகர்ந்துதான் பார்க்கிறான். ஏண்டா, என்னடா இப்படி செய்கிறான்? அவன் சாப்பிட போகும் நரமாமிசத்தில் நறுமணம் வீசுகிறதா என்று சோதித்து பார்க்கிறான். நம்பியவரையும் அந்த காட்டுவாசிகள் எப்பொழுது கட்டி போட்டு விட்டு போனார்களோ அன்றிலிருந்தே நாம் குளிக்காததால் என்னாலேயே பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு இப்பொழுது என் மீது துர்நாற்றம் அல்லவா வீசிக்கொண்டிருக்கிறது. இடையில் மழை ஏதாவது பொழிந்திருந்தாலாவது என் மீது தண்ணீர் பட்டிருக்கும். அந்த மழை தண்ணீர் கூட என் மீது படவில்லையே. நான் எப்படியடா நறுமணம் வீசுவேன்? தாங்க முடியாத அந்த துர்நாற்றம் தான் நரமாமிசம் சாப்பிடும் காட்டுவாசிகளுக்கு நறுமண வாசமோ என்று நினைக்கிறேன். அடே, எதற்கடா என்னை மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறாய்? அதா என் பக்கத்தில் ஒருவன் இருக்கிறானே, அவனையும் சற்று முகர்ந்துதான் பாரேன். அவன் என்னை விட வாசமாகவும் சுவையாகவும் இருப்பான். ஐயோ இளவரசே, என்னை ஏன் காட்டி கொடுக்கிறீர்கள்? என்னடா இவன் எத்தனை முறை சொல்லியும் என்னை விட்டு போகாமல் என்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வேளையும் பருப்பும் நெய்யுமாக சாப்பிட்டு இப்படி கொழு கொழுவென்று கொழுத்து போயிருக்கும் உங்கள் உடலை பார்த்த பிறகு நரமாமிசம் சாப்பிடும் எவனுக்கும் உங்களை விட்டு விட்டு போக மனம் வருமா? நாக்கை கட்டுப்படுத்துங்கள், ருசிக்கு அடிமையாகி இப்படி வகை வகையாக கொழுப்பு உணவுகளை சாப்பிடாதீர்கள் என்று நான் உங்களிடம் சொன்ன போதெல்லாம்
அன்புக்கு சிலர் அடிமை என்பது போல் நாக்கிற்கு நான் அடிமை என்று சப்பு கொட்டி கொண்டு வழித்து வழித்து சாப்பிட்டீர்களே, இப்போது என்னவாயிற்று? நரமாமிசம் சாப்பிடும் காட்டுவாசியிடம் வசமாக வந்து சிக்கிக் கொண்டீர்கள். இவனுக்கு இன்று கொழுத்த வேட்டைதான். கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன், கண்டுபிடித்து விட்டேன். அட பாவி, நீ பேசுகிறாயா? அப்புறம் என்னடா இதுவரை ஊமை கொட்டான் போல் இருந்தாய்? ஆமாம், எதை நீ கண்டுபிடித்து விட்டாய்? நீங்கள் உடும்புவன காட்டுவாசி தலைவர் அபராஜிதன் மகன்தானே? இல்லை, நான் ஆமாம் ஆமாம், இவர்தான், இவரேதான், இவரேதான் அவர். அபராஜிதனின் மகன் இவரேதான். ஆமாம், நீ எப்படி இவரை சரியாக அடையாளம் கண்டு கொண்டாய்? ஒருத்தரை பார்த்தாலே அடையாளம் கண்டு கொண்டு விடுவேன். நான் கடம்பவன காட்டுவாசி. உடும்புவன காட்டுவாசிகள் எங்கள் கடம்பவன காட்டுவாசிகளுக்கு ஏராளமான உதவிகள் செய்துள்ளார்கள். அவர்களை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றியுள்ளார்கள். எங்கள் கடம்பவன காட்டுவாசிகள் உடும்புவன காட்டுவாசிகளுக்கு நிறைய நன்றி கடன் பட்டுள்ளோம். அது சரி, எதற்காக மூக்கை உறிஞ்சியபடி என்னையே சுற்றி சுற்றி வந்தாய்? உங்களுக்கு உடலில் ஒரு அடையாளம் இருப்பதாக சொன்னார்கள். அது உடல் வாசனையா இல்லை உடலில் உள்ள மச்சமா என்பதை நான் மறந்து போனேன். அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கு எல்லாம் தெளிவாகிவிட்டது. ஆமாம், நீங்கள் அவருடைய மகன்தான். ஆமாம், உங்களை யார் இங்கு கட்டி போட்டது? 2 பேர். இரண்டு வழிப்பறி கொள்ளையர்கள் எங்கள் இருவரையும் கட்டி போட்டு விட்டு எங்களிடம் இருந்த பொருட்களை எல்லாம் களவாடி சென்று விட்டார்கள். அப்படியா? கவலைப்படாதீர்கள், நான் தான் வந்து விட்டேன் அல்லவா? இங்கேயே இருங்கள், நான் சென்று தண்ணீர் கொண்டு வருகிறேன். என்ன ஏன் அறைந்தீர்கள் இளவரசே? ஏனடா, நான் காட்டுவாசி தலைவர் மகனா? எதற்காகடா அவனிடம் அப்படி போய் சொன்னாய்? பிறகு மாளவ நாட்டு இளவரசர் என்று சொல்ல வேண்டுமா? நீங்கள் காட்டுவாசிகள் என்று நான் சமயோசிதமாக சொன்னதால் தான் அவன் நம்மை காப்பாற்றி விட்டான். பரவாயில்லையடா, அவ்வப்போது உனது மூளை கூட வேலை செய்கிறது. இளவரசே வருகிறான். மிக்க நன்றி. நீ செய்த உதவியை என்றும் நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் புறப்படுகிறோம். நில்லுங்கள். இவ்வளவு தூரம் கடம்பவன காட்டுக்குள் வந்துவிட்ட உடும்புவன காட்டுவாசி தலைவர் மகனை என் தலைவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டாமா? நாங்கள் உங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டாமா? வெறும் மரியாதை மட்டும் செய்வீர்களா அல்லது உணவும் தருவீர்களா? ஏனென்றால் நாங்கள் இருவரும் பல நாட்கள் கொலை பட்டினியில் இருக்கிறோம். நீ கொடுத்த தண்ணீர் எங்கள் நாக்கில் பட்ட பிறகுதான் அந்த மயக்கமே எங்களுக்கு தெளிந்தது. உங்கள் தலைவர் எங்களுக்கு உணவு தருவாரா? உணவா? எங்கள் தலைவரை யார் சந்திக்க வந்தாலும்
உணவு கொடுத்து உபசரிப்பது எங்கள் தலைவரின் வழக்கம். உடும்புவன தலைவரின் மகன் வந்திருக்கிறார் என்றால் சும்மா விடுவாரா? சிறப்பு விருந்தல்லவா கொடுப்பார். அப்புறம் என்ன இளவரசே, வாருங்கள் போகலாம். உணவு உணவு என்று அலையாதேடா. கொஞ்சம் அமைதியாயிரு. உன் உதவிக்கு மிகவும் நன்றி. இன்னொரு முறை அவசியம் வருகிறேன். எங்களுக்கு ஒரு அவசர வேலை இருப்பதால் நாங்கள் உடனடியாக அங்கு செல்ல வேண்டும். அதெல்லாம் முடியாது. நீங்கள் அவசியம் வந்து எங்கள் தலைவர் அஜாத சத்ருவை சந்திக்க வேண்டும். உங்களை இங்கு பார்த்ததும் அவரிடம் அழைத்து செல்லவில்லை என்ற செய்தி அவருக்கு தெரிந்தது. அவ்வளவுதான். என்னை காளியாத்தாளுக்கு பலி கொடுத்து விடுவார். நீங்கள் இருவரும் வாருங்கள். இளவரசே, வாருங்கள். இந்த முறை நான் போடும் எண்ணிக்கை உன் காயை வெட்டப் போகிறது பார். பார்த்தீர்களா? உங்களால் என் காயை வெட்ட முடியவில்லை. இப்போது நான் 5 போட்டு உங்கள் காயை வெட்டுகிறேன் பாருங்கள். இதுதான் 5ஆ? உன்னால் முடியவில்லை பார்த்தாயா? போங்கள், உங்களாலும் தான் முடியவில்லை. கதிர்காமா, என்ன கதிர்காமா, நீயா மலர்கொடியுடன் பகடையாடிக் கொண்டிருக்கிறாய்? நான் பூங்கோதையுடன் அல்லவா விளையாடிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்தேன். இல்லை அம்மா, வெகு நேரமாக நாங்கள் இருவரும் தான் விளையாடிக் கொண்டிருந்தோம். நான் விளையாட வரவில்லை என்றுதான் மறுத்தேன் அத்தை. கதிர்காமன் தான் கட்டாயப்படுத்தி ஆடும்படி செய்துவிட்டான். இப்படியெல்லாம் ஆற அமர உட்கார்ந்து சிரித்து மகிழ்ந்து விளையாடும் நிலையில் நான் இல்லை என்றுதான் சொன்னேன். ஆனால் அவன் விடவில்லை. நீங்கள் எவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அந்த மனநிலையை மாற்றுவதற்காகத்தான் அழைக்கிறேன், வாருங்கள் என்று அழைத்தான். அப்படியா கதிர்காமா? ஆமாம் அம்மா. நானும் இங்கு வந்தது முதல் பூங்கோதையுடனோ கதிர்காமனுடனோ உட்கார்ந்து ஒரு முறை கூட விளையாடவில்லை. என் மீது அக்கறை கொண்டு இவ்வளவு அன்பாக அழைக்கும் போது என்னால் மறுக்க முடியவில்லை. அதனால்தான் அமர்ந்து விளையாடினேன் அத்தை. அதில் ஒன்றும் குறையில்லை மலர்கொடி. இந்த வயதில் இவன் உன் நிலையை புரிந்து கொண்டு இப்படி செய்ததை பற்றி எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் ஆனால் என்னம்மா? நீ இப்படியே விளையாட்டு வேடிக்கை என்று இருந்தால் எப்படி? அடுத்த கட்டத்திற்கு நீ போக வேண்டாமா? அது என்ன அடுத்த கட்டம்? நான் இந்த சதுரங்கத்தில் பல கட்டங்களை தாண்டி காயை நகர்த்தி விட்டேனே, வேற என்ன கட்டம் இருக்கிறது? வாழ்க்கையே ஒரு சதுரங்கம் தான் கண்ணி. அதில் பல கட்டங்களை சிரமப்பட்டுத்தான் கடக்க வேண்டும். அதற்கு உனக்கு மிக முக்கியமான பகடைக்காய் வேண்டும். அது என்ன? உன் படிப்பு. அதை ஒரே அடியாக விட்டுவிட்டாயே. படிப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்பதையே நீ மறந்து விட்டாயே. உன் குருநாதரே உன்னை கல்வி கற்க அழைத்தார் என்று நீயே என்னிடம் சொன்னாயே. ஆனால் அதற்கு பிறகும் நீ இப்படி பேசாமல் நிற்கிறாயே. அம்மா, எனக்கு மட்டும் கல்வியில் விருப்பம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? கல்வியை பற்றி குருநாதர் நிறைய சொன்னார். எனக்கும் அதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் என்ன? அவரிடம் சொன்னதைத்தான் உங்களிடமும் சொல்கிறேன். எனக்கு எளிதாக மனதில் பதியும்படி செய்வதற்கு என் தோழி அங்கு இல்லையே. என் தோழி அங்கு வந்துவிட்டாள் என்று தெரிந்த பிறகு நான் போய் கற்றுக்கொள்கிறேன். தோழியா? அந்த தோழியிடம்தான் கல்வி கற்பாயா? யார் அந்த தோழி? புலவர் காரிக்கண்ணனாரின் மகள் முத்துநகையைத்தான் சொல்கிறான். புலவர் தம் இல்லத்தில் இல்லாத நேரங்களில் இவனுக்கு முத்துநகை பாடம் நடத்தியிருக்கிறாள். சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றபடி எளிமையாக சொல்லித்தரும் திறமை அவளிடம் இருந்திருக்கிறது. அதனால் மிகவும் எளிதாக கற்கத் தொடங்கியிருக்கிறான் கதிர்காமன். இப்போது சிறிது காலமாக அவள் தன் இல்லத்தில் இல்லை என்பதால் கல்வி கற்கவே போக மாட்டேன் என்கிறான். அதற்காகவெல்லாம் கல்வி பயிலும் நாட்களை வீணடிக்கலாமா? அவசியம் நீ புலவர் காரிக்கண்ணனாரிடம் சென்று கல்வி கற்கத்தான் வேண்டும் என்று நான் இவரிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அப்படி சொல் மங்கம்மா. அதுதான் சரி.
இவர் இருந்தால் நான் சென்று கல்வி கற்பேன், அவர் மட்டும்தான் எனக்கு பாடம் சொல்லி தர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் சரியில்லை. நீ அவசியம் கல்வி கற்க செல்லத்தான் வேண்டும் கதிர்காமா. நீங்களாவது அவனுக்கு புரிய வையுங்கள் அண்ணா. அதையே காரணம் சொல்லி கல்வி கற்க செல்லாமல் இவன் தாமதம் செய்கிறான். முத்துநகை வந்த பிறகுதான் நான் போவேன் என்றால் எப்படி? அவள் எங்கே சென்றாளோ, எப்போது வருவாளோ யாருக்கு தெரியும்? எங்கே சென்றால் என்ன? நிச்சயம் சோழ நாட்டின் பணிக்காகத்தான் சென்றிருப்பாள். ஆனால் என்னிடம் கூட அதை பற்றி சொல்ல மாட்டாள். இதற்கு முன் கூட இப்படித்தான். திடீரென்று ஒரு நாள் காணாமல் போய்விட்டாள். எங்கு சென்றால் என்ன ஆனாள் என்று கூட தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் சோழ நாட்டின் எதிரியான இருங்கோவேளையும் அவன் கூட்டத்தையும் அடியோடு அடித்துவிட்டு திரும்பினாள். இப்பொழுதும் அப்படித்தான். எங்கு சென்றாளோ, யாரை அடிக்க புறப்பட்டாளோ யாருக்கு தெரியும்? அதற்காக நீ காத்திருந்து உன் கல்வியை தள்ளி போடக்கூடாது கதிர்காமா. இளமையில் கற்கும் கல்விதான் மனதில் கல்வெட்டு போல் பதிந்து நிற்கும். இருந்தாலும் நீ எதுவும் சொல்லக்கூடாது. உன் அம்மா உனக்கு ஏதேதோ சொல்லிக் கொடுத்திருக்கலாம். அதில் ஏற்கக்கூடியது ஏற்கக்கூடாதது என்று கூட இருந்திருக்கலாம். இப்பொழுது நீயே அதை பிரித்து உணரும் தகுதி படைத்து விட்டாய். அதை பற்றியெல்லாம் உனக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த படிப்பு விஷயத்தில் உன் அம்மா சொல்வதுதான் சரி. நீ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். முத்துநகை மிகவும் கெட்டிக்காரத்தனமாக உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவளுக்கு அந்த கல்வியை கற்றுத்தந்தவரே புலவர் காரிக்கண்ணனார் தானே. அவரிடம் கற்றுக்கொள்வதுதானே முறை. அதிலும் அவரே உன்னை அழைத்தார் எனும் பொழுது அதற்கு பிறகும் நீ தாமதிக்கலாமா? அது அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாதா? ஆமாம் மாமா, என் குருநாதர் என் தோழியின் தந்தையார் வருந்துவதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. அதிலும் இப்போது நீங்களே இந்த அளவிற்கு சொன்ன பிறகு நான் போகாமல் இருப்பேனா? நாளை முதல் நான் அவரிடமே சென்று கல்வி கற்கிறேன். பார்த்தீர்களா அண்ணா? நான் பலமுறை சொல்லியும் கேட்காதவன் நீங்கள் ஒரு முறை சொன்னவுடன் உடனே கேட்டுவிட்டான். மாமாவிடம் அவனுக்கு அவ்வளவு பக்தி. இதே பக்தி எல்லோருக்கும் இருந்து விட்டால் நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காதே. ஆனால் சில பேர் என் அருகிலேயே இருந்து கொண்டு எனக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டு பெரிய பள்ளமாக வெட்டுகிறார்களே. அண்ணா, நான் உன்னை சொல்லவில்லை அம்மா. அதாவது நீ அதற்காக வருத்தப்படாதே என்கிறேன். யார் பள்ளம் வெட்டினாலும் அந்த பள்ளத்தில் அவர்களையே தள்ளி மூடிவிடும் ஆற்றல் எனக்கு உண்டு. நீ நாளையே கதிர்காமனை புலவர் காரிக்கண்ணனாரின் இல்லத்திற்கு அனுப்பி வை. அனுப்பி வைப்பதா? நீங்களே சொன்ன பிறகு நான் தாமதிப்பேனா? நாளை நானே இவனை அழைத்து சென்று அவரிடம் சேர்த்து விடுகிறேன். வருகிறேன் கதிர்காமா. இது என்ன அதிசயம்? மங்கம்மாவிற்கு திடீரென்று பிள்ளையின் கல்வி மீது அக்கறை வந்துவிட்டது. நானே அழைத்து சென்று சேர்க்கிறேன் என்கிறாள். அதற்கும் ஏதாவது காரணம் இருக்கும். ஆனாலும் இப்படியாவது அந்த பிள்ளையை காரிக்கண்ணனாரிடம் கல்வி கற்க அனுப்புகிறேன் என்கிறாளே, அது நல்ல விஷயம்தானே. இதற்கு முன்பு நீங்களே வற்புறுத்தி கதிர்காமனை அனுப்பும்படி சொன்னீர்களே, அதற்காக அவன் அப்போது அங்கு சென்றாலும் முறையாக கற்றுக்கொள்ளவில்லையே. கதிர்காமனை புலவர் காரிக்கண்ணனாரின் இல்லத்திற்கு அனுப்பும் போதே ஏதேனும் பிரச்சனையை ஏற்படுத்தி நீ இங்கு வந்து விடாதே என்று அவரே சொல்லும் அளவிற்கு செய்துவிடு என்றல்லவா சொல்லி இருப்பாள் மங்கம்மா. அப்போது அவன் புலவரையும் அவர் வீட்டில் பணிபுரிந்த ஒரு பெண்ணையும் படாத பாடுபடுத்தி விட்டான். அந்த பணிப்பெண் அவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டாள். அதற்கு பின் பார்த்திபன் வந்த பிறகுதானே கதிர்காமனை மாற்றினான். அவன் திருந்தி நல்ல பிள்ளையாக மீண்டும் புலவர் வீட்டிற்கு சென்றபோது கதிர்காமன் திருந்தி விட்டான் என்பது தெரியாமல் முத்துநகை அவனை அடித்து விட்டாள். பிறகு உண்மை தெரிந்தபோது மிகுந்த அனுதாபத்தோடு அவனுக்கு கல்வியை கற்றுத்தர முனைந்தாள். பார்த்திபனை இவன் தோழன் என்று அழைத்ததால் முத்துநகை தன்னை தோழி என்றே சொல் என்று கூறிவிட்டாள். என்னம்மா அப்படி பார்க்கிறாய்? இங்கு இருந்தபடியே எங்கெங்கு என்னென்ன நடந்திருக்கிறது என்று எப்படி கூறுகிறீர்கள் தந்தையே? உன் தந்தைக்கு 1000 கண்கள் 2000 காதுகள் என்று நீ கேட்டதில்லையா அம்மா? அவருக்கு தெரியாமல் சோழ நாட்டில் எங்கும் எதுவும் நடக்கவே முடியாது.